ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்கான சமையலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அடுப்பில் சாதத்தை வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா மொச்சை பயிரை வந்து வேக வச்சுட்டேன். அப்புறம் குழம்புக்கு பாவக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு புளிக்குழம்பு வைக்கிறனால புளியை வந்து ஊற வச்சுட்டேன். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பொரியல் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நல்லாது. முருங்கைக்கீரையை ஊற வச்சுட்டேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், அவ்வளோதான். இதை இந்த அடுப்பில் இருந்துட்டு நான் வந்து சாதத்தை இந்த அடுப்பில் சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து வச்சிட்டோன்னா அது தானாக சிம்மில் வச்சோன்னா தானாக குக் ஆகும். இந்த அடுப்பில் வந்து மற்ற வேலையை பார்த்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுட்டேன். ஸோ கடுகு நல்லா பொரியிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் வெங்காயத்தை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே சேர்த்து வதக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் எப்போயுமே நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் பாவக்காய் வதக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த இன்னைக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுக்கு அதுக்கும் அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இந்த பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வயிற்று பூச்சி, இந்த கீரி பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இது சாப்பிட்டா சுத்தமாக வரவே வராது. வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்திக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர். ஸோ அது உங்கள் விருப்பம் போல் சேர்த்திக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து புளி வந்து நம்ம ஊற வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு வைக்கும்போது புளியை ஊற வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கெட்டு போகாமல் ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே வரும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் புளி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்தணும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் அரைச்சது எதுக்காக அப்படின்னா, நம்ம அதோடய விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். குழம்பு வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். நல்லா கொதிக்கட்டும். வேக வச்சுருந்தா மொச்சை பயிரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொதி வரும்போது நம்ம மொச்சை பயிர்லாம் நம்ம இந்த குழம்போட ஸ்பைசஸ் வந்து நம்ம உள்ளே இறங்கும். அதனால் அதையும் போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அடுத்த அடுப்பில் வந்து மாற்றி வச்சுட்டு பொரியல் செய்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ நான் வந்து வேக வச்ச பயிரில் பாதி அளவு தான் போட்டேன். மீதி அளவு பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து நான் வந்து கீரையை வந்து தாளிக்க போகிறேன். ஸோ கீரையை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு வரமிளகாய் போட்டுட்டு அது கூட கீரையை ஆட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி வந்து நான் 2-3 டைம் வந்து கீரையை வந்து நல்லா அலசி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அலசிட்டு அப்படியே வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 2-3 டைம் அலசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கீரையில் வந்து அந்த செடியில் பூச்சியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மரத்தில் முருங்கைக்கீரையில் வந்து பூச்சி, புழு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின்னே வந்து நல்லா ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டஸ்ட் இருந்தால் கூட அது சரியாக போயிடும். ஸோ அது வந்து கீரை வந்து நல்லா வதங்கட்டும். ஆனால் கீரையை வந்து மூடி போட்டுட்டு கீரையை வதக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குழம்பு டன் ஆயிடுச்சு. ஸோ அது இருக்கட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கீரையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கீரை வந்து அப்படியே சாப்பிடும்போது நல்லா மெல்ல முடியாது, வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். ஈஸியாக சாப்பிட்றலாம். தேங்காய் வந்து இது கூட போட்டோம் அப்படின்னா கூடுதல் டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தேங்காய் போட்டுக்கிறோம். ஸோ தேங்காய் போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிரும். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகம் இருக்குது, அயர்ன் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ முருங்கைக்கீரை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.